ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளியை கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. பொதுவாக அன்பும் பாசமும் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு 6, 8, 10 இந்த இடத்துல குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார். இதில் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை சிக்கல்லாம் தீர்த்து வைக்க போகிறாரு. கோர்ட்டு கேஸு, அதேமாரி சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளூரில் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசையில் இருக்கிறவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு உத்வேகங்களும் பலங்களும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, கேட்போம். இந்த 2025 இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ல் இருக்கிறாரு. அதனால் பணவரவு, பேச்சுகள், குடும்பம், ஒற்றுமை, இவ்வளோ நாள் பிரச்சனை உள்ள குடும்பத்தில் இருந்தனா அந்த பிரச்சனைலாம் நார்மலாகிடும், சமாதானம் ஆகிடும். குடும்பத்தில் புது வரவு வரும், குழந்தைகள் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். அதேமாரி குரு பகவான் 2ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஒரு நோய், வம்பு, வழக்கு, கேஸ் இதெல்லாம் தீரும். அதேமாரியே தொழில் ஏதாச்சும் வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும். அவர் கரெக்டாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்குன்னா அதுவும் தொழில், வேலை எல்லா அமைப்பும் கிடைக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுலே இப்போ நல்ல ஒரு அமைப்பான காலம் யாருன்னா ரிஷபராசிக்கு தான் அருமையாக இருக்குது. அதை வச்சு பயன்படுத்திக்கணும். நல்ல நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ரிஷபத்திற்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த தொந்தரவு போயிடும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட அதை கிளியர் ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் போகும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் அமைப்பு ஏற்படும். தொழில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை தரும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அனுகூலம் ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, தலைவலி போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பள்ளிக்கொண்ட பெருமாளை, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, விஷ்ணு காயத்ரி கேட்பது மிராக்கலை பண்ணும். இந்த வருஷம் மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு சனி 11ல் 2.5 வருஷம் இருக்க போகிறார். ஆக்கப்பூர்வமான எல்லா விஷயத்தையும் தைரியமாக இறங்கணும். சும்மா யோசிச்சுக்கினே கூடாது. நாள் பார்க்குறது, அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது, எல்லா நாளும் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி தர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ரிஷபம் சரியாக சக்ஸஸ் ஆகலைன்னா ரிஷப ராசி அந்த ஆளுக்கிட்ட தான் கோளாறே தவிர கிரகங்கள் கோளாறு இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். அவ்வளோ அபிரிதமான காலகட்டம். அஷ்டலட்சுமி கடாட்சியமே கிடைக்கக்கூடிய ராசி விஸ்வாவசில் ரிஷபம். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ரிஷபராசி தான் டாப் கிளாஸில் இருக்குமோன்ற மாதிரி கூட ஒரு டவுட் இருக்குது. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் நம்ம என்ன சொல்கிறாங்க கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? ரிஷபராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஜென்மத்திலேருந்து குரு விலகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய தனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் ஏற்பட்டு தொழில் செய்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, ஏதாவது முதலீடுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா 10ல் ராகு உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் நல்லா விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை நிறையா கொடுப்பாரு. 10ல் ராகு உட்கார்ந்து தொழிலை கொடுக்குறாரு. 14ல் சனி பகவான் உட்கார்ந்து லாபத்தை கொடுக்க போகிறாரு. குரு பகவான் கடனையும் ஏற்படுத்தி உங்களுக்கு சுப தொழிலை, சுப கடனை உண்டாக்க போகிறாரு. இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடிய நேயர்கள் அரசு வேலைக்கு ஏதாவது எதிர்பார்க்கணுன்னாலும் இந்த டைமிங்கில் அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சொத்து விஷயம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கிக்கிறது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த தடவை அதிகமான பலன் அடையிறது யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபேவரபுளாக நல்லா கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதை பயன்படுத்திக்கணும். நன்றி.
நன்றி. ரொம்ப அற்புதமாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சிவகாசி சுந்தரபாண்டியன் அவர்கள்ட்ட கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு விலகிறதே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம். ஏன்னா குரு பகவான் நம்ம ராசியில் ரிஷபராசியில் அமர்ந்ததுனால எந்த விஷயம் செய்யனாலும் ஒரு மன அழுத்தத்தோடையே கடந்த காலங்களில் செஞ்சுருப்பீங்க. இந்த காலம் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை கட்டுறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் யாராவது பிரிஞ்சு இருந்தால் கூட இந்த வட்டம் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் என்ன பண்ணுன்னா இவங்கள 2 பேரையும் இணைச்சி வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே போல் புதிய திருமணத்துக்கு, அதாவது திருமணத்துக்கான விஷயங்களில் பல விஷயங்களில் தடையாகவே இருக்குது, அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு அமைய மாட்டேங்குன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் மூலமாகவும் சனி பகவானுடைய பார்வை விலகல் மூலமாகவும் இவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும். இவங்க வந்து நைட் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை விலகினாலுமே இவங்களை ஜென்மத்தை சனி பகவான் பார்க்காரு. ஸோ அப்போ இவங்க வந்து நைட்டு தூங்குறதுல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும், ட்ராவலில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். இதை மட்டும் செலுத்தினாலே இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்.